வேதத்தை திறந்து ஒரு வார்த்தையை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை எபேசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தினுடைய 21வது வசனத்தையும் 2 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 20, 21 வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. ஆமென். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நாம் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒண்ணு செய்ய போறாரு. ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த காரியம் என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, நீங்க வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல, நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நீங்கள் நினைக்கிற காரியம் மட்டுமல்ல, நீங்க நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். நான் இது தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன். சிலருடைய வாழ்க்கையில பல நாட்களாக ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம். இது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, இது மட்டும் எனக்கு கிடைச்சிடட்டும், இந்த காரியம் மட்டும் எனக்கு போதுமானது, இந்த காரியம் நடந்தா எனக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை உங்க மனசுக்குள்ள ஒரு காரியத்தை நீங்க நினைக்கலாம், இந்த காரியம் நடக்காதா, இந்த காரியம் மட்டும் நடந்தா போதுமே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டீர்களோ, நீங்கள் வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்ளாததையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து மனசிலே நினைத்தது மட்டுமல்ல, வெகு சீக்கிரத்தில் ஒன்று வரப்போகிறது. நீங்கள் நினைக்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம்? நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. அந்த காரியத்திலே நீங்கள் வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல, ஆமென், நீங்கள் வேண்டிக் கொள்ளாததையும். எப்படி? ஆமென், ஸ்தோத்திரம். சாலோமோனுக்கு ஆண்டவர் நீ கேட்டது மட்டுமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தந்தார் அல்லவா? அந்த தேவன் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து வேண்டிக் கொண்டது அல்ல, நீங்கள் ஜெபிக்காத காரியத்தை கூட கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதற்கு வல்லவர். ஆமென். யோசேப்புனுடைய தகப்பனார் யோசேப்பை குறித்து நினைச்சது கொஞ்சம் தான் நினைச்சார். என் பிள்ளை எல்லா பிள்ளையை காட்டும் நல்லா இருக்கும், இந்த பிள்ளை பரிசுத்தமா வாழும், இந்த பிள்ளை எனக்கு பின்பாக ஆண்டவருக்காக சாட்சியா வாழும் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா எகிப்து தேசத்திற்கே அதிபதியாவான், அவனுக்கு கீழே ஜனங்கள் எல்லாம் அடங்கி நடப்பாங்க, அவன் ஒரு நாள் நமக்கு சோறு போடுவான், அவன் நம்முடைய வம்சத்தையே காப்பாற்றுவான் அப்படின்னு யாக்கோபு நினைக்கவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபனுடைய தேவன் யோசேப்பை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்ததினாலே யோசேப்பை குறித்து கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். யாக்கோபு நினைத்ததற்கு மேலாக ஆண்டவர் பயன்படுத்தினார். நான் நம்புறேன் நடக்க போகுது. உங்க பிள்ளையை குறித்து நீங்க நினைக்காத காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஐயோ இந்த பிள்ளை ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துல போனா போதுமே நினைக்கிறீங்க, அவன் வாழ்ந்தா போதும் நீங்க நினைக்கிறீங்க, அவனுக்கு ஒரு காரியம் நடந்தா போதும் நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் என் பிள்ளைக்கு அதிகமாய் செய்கிற ஒரு தேவன். நல்ல கைகளை தட்டும் போது அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டும். ஆமென். நீங்க நினைக்கிறத விட அந்த திருமணம் ரொம்ப நல்லா நடக்கும். நீங்க நினைக்கிறத விட அந்த வீடு அழகாய் கட்டப்படும். நீங்க நினைக்கிறத விட உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா ஊழியம் செய்வார்கள். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க நிச்சயமா நீங்க அதை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே, எதுவுமே எனக்கு நடக்கலையே, இத்தனை ஜெபம் பண்றேனே,
நான் இவ்வளவு நினைக்கிறேனே, ஒண்ணு கூட எனக்கு நினைக்கலையே. நான் நிறைய நினைக்கிறேன் பாஸ்டர், நான் நிறைய ஜெபம் பண்றேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை, ஒருவேளை உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வெகு சீக்கிரமாய் வரும். அந்த நாள் என்ன நாள் அப்படின்னா, நீங்க ஜெபிக்காதது கூட கர்த்தர் உங்களுக்காக செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க அந்த ஜெபம் செஞ்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி அதை நடக்கும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஏசப்பா உங்களுக்கு அதை தயவாய் கர்த்தர் தருவதற்கு, அதைத்தான் நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு நல்ல தேவனை நான் ஆராதிக்கிறேன். வேதத்துல நேற்றைக்கு இரவுல வேதத்துல அவர்கள் நினைத்திராத காரியத்தை செஞ்ச ஒரு 3 சம்பவங்களை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். அதை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொன் காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடாகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள்? எனக்கு சொல்ல வேண்டும், நான் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் இன்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனுமாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானனை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானனுடைய சகோதரர் வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ரெபேக்காள் அப்படின்ற ஒரு கேரக்டர். அப்படின்னா ஒவ்வொரு நாட்களும் தன்னுடைய தாதிகளோடு தன்னுடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து அங்க இருக்கிற ஒரு கிணத்துல அவங்க டெய்லி தண்ணி எடுக்கிறதுக்காக வர்றாங்க. தங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு, தங்களுக்கு, தங்களுடைய குடும்பத்திற்கு, எல்லாத்திற்கும் சேர்ந்து அடிக்கடி அவங்க வீட்டில இருந்து அந்த தண்ணி எடுத்து கொண்டு போகிறது வழக்கம். ஒரு வெறும் குடத்தோட வருவாங்க. முடிக்கிறதுக்கு பிறகு அந்த குடத்துல அவ்வளவுதான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. அந்த தண்ணி காலியாகும். அதற்கு பிறகு அவங்க தண்ணி எடுக்க வருவாங்க. இதுவரைக்கும் அவங்களுடைய பிரயாணத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்ததே இல்லை. சோ இன்னைக்கு நான் அவங்களுடைய மனசுல இருக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் கிணத்துக்கு அருகே போவேன், அங்க போவேன், தண்ணி எனக்கு இருக்கும், அந்த தண்ணியை நான் கொண்டு வருவேன், அவ்வளவுதான் அவங்களுடைய யோசனை. ஆனால் இந்த இடத்துல முதல் முறையாய் அவங்க எதிர்பாராத ஒண்ணு நடக்குது, அவங்க யோசிக்காத ஒண்ணு நடக்குது. அதுதான் தான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் இப்படி ஒரு சிச்சுவேஷன், இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு மனிதனை நான் சந்திப்பேன். அந்த மனிதன் நிப்பான். அந்த மனிதன் இடத்துல ஒட்டகங்களுக்கு தண்ணி கேட்பான். உடனே அந்த ஒட்டகங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனசு எனக்கு வரும். இது எதுவுமே இந்த மனுஷனுடைய, இந்த பெண்ணுடைய பிளான்ல எதுவுமே இல்லை, அவங்களுடைய திட்டத்துல எதுவுமே இல்லை, அவங்களுடைய எண்ணத்துல எதுவுமே இல்லை. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீரை குடித்த உடனே, அது கொடுத்த உடனே 22வது வசனம், ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனுஷன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொன் காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொன்னில் உள்ள 2 கடாகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள்? அப்போ இதுவரைக்கும் வெறும் குடத்தோட போன மகள், இதுவரைக்கும் அந்த வெறும் குடத்துல தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்த அந்த மகளுக்கு கையில இப்ப என்ன போடுறாங்க அப்படின்னா, வளையல் போடுறாங்க. விலையேற பெற்ற தங்கத்தினால் அந்த பெண் அவங்க நினைக்கவே இல்லை. ஆனா அங்க ஒரு பெரிய அலங்காரம் அவங்களுக்கு உண்டாகிறது. என்ன அலங்காரம் அப்படின்னா, எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து, நினைக்காத ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் அந்த பிள்ளையை நினைத்தேன் என்பதற்கு ஆதாரமாய் ஆண்டவர் ஒரு அலங்காரத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் அந்த இடத்துல அலங்கரிக்கிறார். இதுவரையிலும் பட்ட பாடுகளுக்கு, கீழ்ப்படிதலுக்கு, அடங்கி இருந்ததற்கு, ஒப்பு கொடுத்தலுக்கு, இன்னொருத்தரை உபசரிக்கிற நல்ல குணத்திற்கு ஆண்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த மகளை ஒரு புதிய அலங்காரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு நம்முடைய ஆண்டவர் செய்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நினைக்காத ஒண்ணு நடக்க போகுது. என்ன நினைக்காத நடக்க போகுதுன்னா, ஆண்டவர் என்னை நினைக்காத ஒரு அலங்காரத்தினால் கர்த்தர் என்னை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இன்றைக்கு அழகற்றவர்களா இருக்கலாம், இன்றைக்கு குறைவுள்ளவர்களா இருக்கலாம், இன்றைக்கு ஒண்ணுமே இல்லாம வெறும் குடத்தை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, இந்த ரெபேக்காளை நினைக்காத ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் அவளுக்கு தந்தது போல நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் தரப்போகிறார். வெகு சீக்கிரத்திலே நாம் நினையாத ஒரு இடத்திலிருந்து ஒரு அலங்காரம் நமக்கு வரப்போகிறது. இன்னைக்கு நம்ம வாசித்த சாட்சியின் படியே நிறைய பேர் நீங்கள்
ஆமென், சாட்சியை நீங்கள் வாசிக்கிறதுக்கு சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு வேலையினால் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஒரு தொழிலினால் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஒரு திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஒரு குழந்தை பாக்கியத்தில் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஆமென். நீங்கள் நினைத்திராத ஒரு அலங்காரம் சீக்கிரமாய் உங்களுக்கு கடந்து வரும். ஆவிக்குரிய ஒரு அலங்காரம் உங்களுக்கு வரும். ஆமென். தீர்க்க தரிசன வரம் என்கிற ஒரு அலங்காரம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெப ஆவி என்கிற ஒரு அலங்காரம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு இருக்கிற இந்த வெறுமையான வாழ்க்கை மாற்றப்பட்டு கர்த்தர் இதோ உங்களை சகல காரியத்திலையும் அலங்கரிக்கிற ஒரு நாள் வரும். உங்கள் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி அலங்கரிக்கிற நாட்களை கர்த்தர் சீக்கிரம் தரப்போகிறதற்காய் இந்த வார்த்தையை நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். ஆமென். என்னை அலங்கரிக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. சோ இந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வேதத்துல நம்ம வாசிக்கும் போது. அப்போ ஆண்டவர் எதிர்பாராத ஒரு காரியத்தை, அந்த காரியத்தை நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எதிர்பார்த்து வந்த அந்த மனுஷன் அல்ல, எதிர்பாராத வந்த அந்த மனுஷன் முன்னாடி நிற்கும் போது ஒரு கீழ்ப்படிதல், ஒரு ஒப்பு கொடுத்தல். அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கொஞ்சம் அனுசரிச்சு வரேன், பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, உழைக்கிறதற்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்கிற அந்த ஒரு அனுசரணை, அந்த ஒரு தாழ்மை அவருடைய வாழ்க்கையில பல எட்டாத உயரத்திற்கு கொண்டு போனது. அதனால ஆண்டவர் சில நேரத்துல காரணமே இல்லாம நம்மளை சில இடத்துல கர்த்தர் தாழ்ந்து போக பண்ணுவார். சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை அமைதியாய் போக பண்ணுவார். சில சிச்சுவேஷன்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் உதவி செய்கிறதற்கு நேராக உங்களை ஏவுவார். அப்போ அந்த இடத்துல நம்ம நினைத்தாத இடத்துல கர்த்தர் அப்படி நடத்தும் போது, நம்ம அந்த இடத்துல கீழ்ப்படியும் போது நம்முடைய தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா நம்மை அலங்கரிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்ப நம்பர் 1 சீக்கிரமாய் நமக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் நினையாத ஒரு அலங்கரிப்பு என் வாழ்க்கையிலே வரப்போகிறது. ஆமென். இந்த விஷயத்தினால எல்லாம் கர்த்தர் உங்களை அலங்கரிக்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா கர்த்தர் உங்களை அதை விட பெஸ்டா கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் யார் என்றால் என்னை அலங்கரிக்கிற தேவன், எனக்கு இல்லாதவைகளை கொண்டு என்னை அலங்கரிக்கிற தேவன். அவரை மாதிரி யாருமே அலங்கரிக்க முடியாது. ஆமென். வேதத்துல எஸ்தர் ராஜாத்தியை பார்க்கிறோம். அலங்காரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தன்னுடைய தகப்பனார் இல்ல, தன்னுடைய தாயார் இல்ல, அனாதையை போல வளர்ந்த ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை என்ன அலங்காரமா இருந்திருக்கும்? அந்த பிள்ளைக்கு தலை செய்ய விட்டுருப்பாங்களா? அந்த பிள்ளைக்கு பூ வாங்கி வச்சிருப்பாங்களா? இல்லனா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்களா? அந்த மாதிரி ஒன்றும் பெருசா அனுபவிக்கல. ஆனா ஆண்டவர் சூசான் அரண்மனையிலே கொண்டு வைத்து கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தியை என்ன பண்றாருன்னா கர்த்தர் அலங்கரிக்கிறார். சகல காரியத்திலையும் ஆண்டவர் அலங்கரிக்கிறார். அலங்கரிச்சு ராஜாத்தியாய் கர்த்தர் அவளை உட்கார வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்முடைய தேவன் குறைவாய் இருக்கிற நிறைய பேரை அலங்கரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். பேச்சு திறன்கள் என்கிற அந்த அபிஷேகத்தினால் அலங்கரிக்கிறார். உங்களுக்கு பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஞானம் என்கிற ஒன்றினால் கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிறார். நல்ல முகப்பாவனை என்கிற ஒன்றினால் கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிறார். சகல அலங்காரமும் உங்களுக்கும் எனக்கும் சீக்கிரமாய் சேர போகிறது. நீங்க எந்த இடத்துல வைக்கப்பட்டாலும் நீங்கள் அலங்காரமாய் இருப்பீர்கள். யோசேப்பை அலங்கரித்த தேவன், பொறுப்பு என்கிற ஒன்றை கொடுத்து அலங்கரித்த தேவன், பதவி என்று ஒன்றை கொடுத்து அலங்கரித்த தேவன். ஆமென். என்னையும் அவர் அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நினைக்காத ஒரு அலங்காரம் என் வாழ்க்கையிலே வரும். கைகளை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுங்க, நான் நினைக்காத ஒரு அலங்காரம் இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள ஆமென். அலங்கோலமா கிடக்கிற என்னுடைய வீடு அலங்காரமாய் மாற போகிறது. அலங்கோலமாய் கிடக்கிற என்னுடைய தொழில் கூடத்தை கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. உன் வீடு சகல விதமான வஸ்துக்களாலும் நிறைந்திருக்கும். விலையேற பெற்ற பொருட்களால் நிறைந்திருக்கும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்கிற ஒரு அலங்காரம். ஆமென். ஸ்தோத்திரம். உன் அரண்மனைக்குள்ளே சுகம் என்கிற ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுத்து இதோ வாஞ்சை உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு அலங்காரத்தை கர்த்தர் தருகிறார். ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுக்கிற கர்த்தர் என்னை அலங்கரிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் என்னை அலங்கரிக்கிற தேவன். ஆமென். ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த உலகத்தை கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா ரொம்ப அலங்காரமாய் ஆண்டவர் மாற்றினார். மலைகளை படைத்தார், குன்றுகளை உண்டாக்கினார், நீர் நிலங்களை ஆண்டவர் உருவாக்கினார், காட்டு பறவைகளை கர்த்தர் உண்டாக்கினார். இந்த உலகம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா இருக்குது. இது யாருடைய அலங்காரம் அப்படின்னு சொன்னா இது வெறுமையாய் இருந்த நம்மை கர்த்தர் அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்க ஜெபிக்கணும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் உங்களை தரணும். நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என்ன பண்ணுங்க. ஆமென். நினையாத ஒரு அலங்காரத்தினால, எதிர்பார்க்காத ஒரு அலங்காரம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அப்படிதான் உங்களுடைய ஊருக்கு நீங்க போகும்போது உங்க கூட வளர்ந்தவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசத்தை கர்த்தர் தரணும்.
காரணம் என்ன அப்படின்னா, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை என்ன பண்ணல, அடையாளம் கண்டுகொள்ளல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள ஆண்டவர் யோசேப்பை என்ன பண்ணியிருந்தார்னா, ரொம்ப அழகா ஆண்டவர் அலங்கரிச்சிருந்தார். அவனுடைய ட்ரெஸ் ரொம்ப வித்தியாசமான அலங்காரம், அவனுடைய மீசை, அவனுடைய தாடி, அவனுடைய முகப்பாவனை, அவனுடைய பாஷை, அவன் உட்கார்ந்திருந்த சேர், அவனுடைய அதிகாரம், அவனுடைய தோரணை, அவனுக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்கள், அவனுடைய உடல் பலம், இது எல்லாமே அவங்களுக்கும் அந்த மனுஷனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படி ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு, ஒரு அலங்காரமா இருக்கிறான் பாருங்களேன். ஆனா இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப பிச்சைக்காரங்கள மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே பஞ்சமா இருக்குது. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, காட்டுல இருக்கிற வேலை தான் அவங்களுடைய வேலை. நடந்து வந்திருக்காங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க, நிறைய பேருடைய முடியெல்லாம் அழுக்கா இருக்குது, அங்க பாலைவனத்துல இருக்கிற மண்கள் எல்லாம் அவங்க மேல பட்டு ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. டிராவல் பண்ணி தானே வந்திருக்காங்க. ஆனா இவங்க கூட பிறந்தவன் தான் வந்து யோசேப்பு. இப்ப யோசேப்புக்கும் இவங்களையும் வச்சு பார்த்தா, யாராவது ஒருத்தர் என் சொந்த சகோதரர் தான் இவங்க அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. சும்மா சொல்லாதீங்க சார், உங்க அண்ணன் தம்பி எல்லாம் இப்படியா இருப்பாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க அண்ணன் தம்பி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாற்றப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இவனும் அவர்களை போலதான் இருந்தான். ஆனா யார் அலங்கரிச்சான்னா, கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் அலங்கரித்தார். கர்த்தர் யோசேப்பை அலங்கரித்தார். நான் நம்புறேன் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நீங்க இந்த குடத்துல தண்ணி எனக்கு கிடைச்சா போதும்னு நினைச்சுதான் அங்க போவீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த இடத்திலே பொன், ஆமேன், காதணியையும் கைகளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொன்னுள்ள 2 கடாகங்களையும் கொடுத்தது போல, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்களேன், என்ன அலங்கரிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, என்ன அலங்கரிங்க ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, என்ன அலங்கரிங்க ஆண்டவரே, என்ன அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்துல நான் அழுக்கா இருக்கிறேன், என் குடும்பத்துல நான் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் அலங்காரம் இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லாம வெறுமையான பாத்திரமா இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற வார்த்தை உண்மையானால், இப்பொழுது அலங்கரிக்கிற ஒரு தேவன் ஆண்டவரே. நீங்க அலங்கரிச்சீங்கன்னா அதற்கு இணையாய் ஒருத்தருமே ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளை அலங்காரம் இல்லாமல் இருக்கிறதோ, இது தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் கடந்து போய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அலங்காரம், இயேசுவின் நாமத்தில் ஒரு அலங்காரம் உண்டாவதாகப்பா, அலங்காரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். சரீரத்தை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டு முயற்சி எடுத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை அலங்காரமா கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 57வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல், ஆமென், 17ஆம் அதிகாரத்தினுடைய 57வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது, ஆமென், பெலிஸ்தியனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தியனுடைய தலை அவன் கையில் இருந்தது. பெலிஸ்தியனுடைய தலை அவன் கையில் இருந்தது. நீங்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து, உன் சகோதரன் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல தாவீதனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவன் கையில 10 பால் கட்டிகளை அவன் கையில கொடுத்து, எப்பா நீ 1000 பேருக்கு அதிபதியான ஒருத்தரிடத்துல போ, அங்க நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் யுத்தத்துல இருக்கிறாங்க, அவங்களிடத்துல இந்த பால் கட்டிகளை கொடுத்து உன்னுடைய சகோதரனுடைய சுகத்தை விசாரிச்சு அவர்களிடத்துல என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வா. அப்படின்னா என் பிள்ளைங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னா அடையாளத்துக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு பொருளை கொடுத்து இந்த மாதிரி எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பும்படி ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வானா அவங்க அப்பா அனுப்புறாரு. இப்போ தன்னுடைய அடையாளத்தை வாங்குறதுக்காக 10 பால் கட்டிகளை எடுத்துக்கொண்டு தாவீது தன்னுடைய சகோதரனை பார்க்க வருகிறான். வரும்போது இங்க எல்லா சூழ்நிலையுமே மாற்றப்பட்டிருக்கிறது. அவன் நினைச்சிட்டு வந்தது ஒண்ணு, அவங்க அப்பா நினைச்சிட்டு வந்தது ஒண்ணு, ஆனா இங்க எல்லாம் எதிர்மறையா இருக்குது. இங்க கோலியாத்து வருகிறான், கத்துறான், சத்தம் போடுறான், அது தாவீதுனுடைய காதுகளுக்கு விழுது. உடனே தாவீது வந்து சொல்லுகிறது, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோன்னு சொல்லி அந்த யுத்தத்திற்கு இவன் எல்லாரும் யாருமே போல நான் யுத்தத்துக்கு போறேன்ற சூழ்நிலை உண்டாகிறது. ஆனா இப்போ நம்ம 57வது வசனத்தை வாசிக்கும் போது 57வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்புகையில் அப்னேயர் அவனை சவுலுக்கு, ஆமென், ஆமென், சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தியனுடைய தலை
அவன் கையிலே இருந்தது. ஆமென். பெலிஸ்தியனுடைய கை அவன் தலை அவன் கையிலே இருந்தது. நல்லா நினைச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வர சொன்னா இவனுடைய கையில ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் இருக்குன்னா, அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு பெரிய யுத்த வீரனை ஜெயிச்சணும்ன்ற அடையாளத்தை கர்த்தர் அவனுக்கு வச்சிருக்காரு. அப்போ அவனுடைய தகப்பனார் அந்த தாவீதின் மேல வச்ச திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு சொன்னா, நீ வீட்டுக்கு அதிகாரியா இரு, நீ வீட்டினுடைய காரியத்தை நீ விசாரி. ஆனா ஆண்டவர் அவன் மேல வச்சிருக்கிற அடையாளம் என்னன்னா, நீ வீட்டுக்குரியவன் அல்ல, நீ நாட்டுக்குரியவன் என்று சொல்லி அந்த நாட்டிலேயே இருக்கிற ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் அவன் கையிலே கொடுத்து கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நமக்கு எந்த நினைப்பதற்கு அதிகமாய் செய்கிற கர்த்தர் அப்படின்னா, உங்களுக்கு நினைத்திராத நீங்கள் அறியாத ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கையிலே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ உங்க கையில ஒரு அடையாளம் இருக்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் யாரும் ஜெயிக்க முடியாத ஒரு கோலியாத்தினுடைய தலையை தாவீது தன்னுடைய கரத்திலே எடுத்துக்கொண்டு வருவானே. ஆனால் நான் நம்புகிறேன், அநேகருக்கு சவாலா இருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்க கையில கர்த்தர் தருவார். அநேகருக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறத கர்த்தர் உங்களுக்கு தருவார். அநேகர் முடியாது என்று விட்டு போட்ட காரியத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்து உங்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அதை உங்க கையில நீங்க எடுத்துட்டு வருவீங்க. அது நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவிற்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya, thank you Jesus. நீங்க எடுத்துக்கொண்டு வருகிற அடையாளம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளம் 10 பேருக்கு பார்க்கிற அடையாளம் அல்ல, 5 பேரோடு இருக்கிற அடையாளம் அல்ல, லட்சங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்க கைகளிலே தருகிறார் என்று நம்புறவங்க நல்ல விசுவாசத்தோடு கைகளை தட்டி விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நடக்கும். அவன் கையிலே இருக்கிறது கோலியாத்தினுடைய தலை. பெரிய அடையாளம், பெரிய அடையாளம். ஹalleluya. நீ ஒரு சின்ன அடையாளத்தை வாங்கி கொண்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டா நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஹalleluya. ஆண்டவரிடத்துல இரண்டாவதாக நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு அடையாளத்தை நீர் காண்பித்தர். உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அடையாளம் ஒன்று இருக்கணும். உங்க குடும்பத்திற்கு ஒரு அடையாளம் இருக்கணும். ஒரு வாலிப தம்பிக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். ஒரு தங்கச்சி இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கணும். எத்தனை பேர் அதுக்காக விருப்பப்படுறீங்க? இப்போ நான் அப்படிதான் நான் யோசிக்கிறேன். பாருங்களேன், இன்னைக்கு என்னுடைய பேரை சொன்னா உடனே நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், இவர் யார் அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு பாஸ்டர், இவர் வந்து இந்த இடத்துல ஒரு சர்ச் வச்சிருக்காரு. கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாவிட்டாலும் கொஞ்சம் பேருக்கு இது ஒரு அடையாளம். இந்த இடத்துல இருக்கிற சர்ச் யாருடைய சர்ச் அப்படி கேட்டாங்கன்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல இந்த பாஸ்டருடைய தான் இந்த சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அடையாளம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் குறைவானவர்கள் அல்ல. உங்களுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின்படி என்ன பண்ணணும்னா, அவர் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்கிற கர்த்தர் அல்லவா. உங்களுக்கென்று உங்கள் பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த திருச்சபையிலே நீங்க சாட்சி சொல்லணும், எனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹalleluya. பல ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து திருச்சபையில பொதுவாக வந்து ஆஃபரிங் கவர் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த ஆஃபரிங் கவர் இருக்கும். நிறைய பேர் அந்த ஆஃபரிங் கவர்ல நிறைய பேர் அந்த காணிக்கை போட்டு எழுதி மேல நிறைய பேர் வசனம் எல்லாம் எழுதுவாங்க, ஆண்டவர் நடத்தின விதத்தை எழுதுவாங்க. சிலர் நன்றி கடிதம் எல்லாம் கூட எழுதி வச்சிருப்பாங்க. ரொம்ப அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க ஆண்டவர் நடத்தி வந்த நன்மை எவ்வளவு நினைக்கிறாங்க அப்படின்றது தோணும். ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கம்பெனியினுடைய கவர்ல கொடுப்பாங்க. அவங்களுடைய கம்பெனி இல்ல அவங்களுடைய வேலை, அவங்களுடைய சேலரி வாங்கின அந்த கவர், அந்த மாதிரி கவர்ல வந்து அவங்க வந்து அந்த காணிக்கை போட்டு அதுல வந்து எழுதி அவங்க கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப பாருங்களேன், ஒரு 50 கவர் இருக்குன்னா அந்த 50 கவரும் வந்து சர்ச்சில் இருக்கிற கவரை விட்டு ஒரு கவர் வித்தியாசமா இருக்கும் போது அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேம் இருக்கும். ஒன்னு அவங்க ஒர்க் பண்ற கம்பெனி நேம் இருக்கும், இல்லைன்னா அவங்க அந்த கம்பெனிக்கு ஓனரா இருப்பாங்க. சோ அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இவங்களை நம்பி என்ன பண்ணிருக்காருன்னா, இது ஒரு நல்ல அடையாளத்தை, ஒரு இந்த கம்பெனியுடைய ஓனரா இவங்க, இந்த கம்பெனி இவங்களுடையதா, இந்த கம்பெனில தான் இவங்க ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த பலிபீடத்துல இருந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த சந்தோஷம் அவங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, வருங்காலத்துல ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா இந்த சத்தத்தை யாரெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்று நம்ம எல்லாத்தையும் விட்டு தான் போறோம். ஆனா கர்த்தர் நம்முடைய குடும்பத்திற்கு என்று நமக்கென்று ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு வைக்கட்டும். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைக்கட்டும். நீங்க நம்முடைய தேவன் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். நீங்க கொஞ்சம் நினைங்க, ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பெருசா கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க கொஞ்சம் ஒரு 10 பால் கட்டியை கொண்டு போய் கொடுத்து நலம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிற அதை நீங்க நினைங்க. ஆனா திரும்பி வரும்போது கர்த்தர் கைகளிலே கோலியாத்தினுடைய தலையை
ஹalleluya. இந்த சூழ்நிலை மாற போகிறது. என் பிள்ளையை கர்த்தர் என் தேசத்திலே அடையாளமாய் மாற்ற போகிறார். என் குடும்பத்தை கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை அடையாளமாய் மாற்ற போகிறார். சொந்தக்காரர்கள் நடுவிலே கர்த்தர் என்னை ஒரு அடையாளமாய் மாற்ற போகிறார். சொல்லுங்கள் ஆமென். அடையாளத்தை மாற்றுகிறவர், அடையாளத்தை எனக்கு கொடுக்கிறவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க நிறைய பேருக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் பிள்ளை ஒரு அடையாளமாய் மாற வேண்டும். ஆமென். என்னுடைய குடும்பம் ஒரு அடையாளமாய் மாற வேண்டும். நான் ஒரு அடையாளமாய் மாற வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னை அடையாளமாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். என்ன வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நம்பர் 1, முதலாவதாக அவர் என்ன பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னா, என்னை அலங்கரிக்கிறவர். நான் நினைக்காத அலங்காரத்தை எனக்கு தருகிறவர். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்படணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, நல்லா சொல்லுங்க எல்லாருமே. உங்களை இனி ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஒரு 5 வருஷம் தாண்டி உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் கொஞ்சம் யோசிக்கிறது மாதிரி நீங்க இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணும்? நீங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரணும். என்ன டவுட் வரணும் அப்படின்னா, நீங்க தானா நீங்களா அப்படின்னு கேட்கணும். ஆமோதிக்கிறீங்களா? அது ஒரு மாற்றம். கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிறதுனால. அது வெறும் எதனால இல்லை அப்படின்னு சொன்னா, வெறும் உலக பிரகாரமான காரியத்தினால மட்டும் இல்லை, ஆவிக்குரிய அலங்காரத்தையும் ஆண்டவர் தருவார். ஆவியின் கனிகளால உங்களை கர்த்தர் அலங்கரிக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், இது எல்லாத்தினாலையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? என்னன்னா அலங்கரிக்கணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்களையே உங்களை பார்த்து சொல்லணும், நீ பழையது மாதிரி இல்லை, நீ என்ன பண்ணிட்ட, நீ ரொம்பவே மாறிட்ட, நீ ரொம்பவே மாறிட்ட. அந்த மாதிரி வார்த்தையை நாளுக்கு நாள் நீ ரொம்ப மோசமா மாறிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. நாளுக்கு நாள் நீ எப்படி மாறிட்டேன்னா, நீ நாளுக்கு நாள் ரொம்ப மெச்சூர்டான ஆளா மாறியப்பா, நீ நாளுக்கு நாள் ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஆளா மாறியப்பா. இப்படி நாளுக்கு நாள் மாறி உங்களுக்குள்ள ரொம்ப சேஞ்ச். உங்க மனைவி உங்களை பார்த்து சொல்லணும், நான் அன்னைக்கு பார்த்த கணவனே இல்லை அப்படின்னு தலையீழா சொல்லிடக்கூடாது. உங்களை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் அன்னைக்கு பார்த்தது மாதிரி இல்லை, உங்களுக்குள்ள எவ்வளவோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, நீங்க எவ்வளோ ஞானமா மாறிட்டீங்க. உங்க மனைவி கணவன் ஒரு மனைவியை பார்த்து சொல்லணும், ஐயோ நீ ரொம்ப மாறிட்டமா, முன்னாடியெல்லாம் பயங்கரமா கத்துவ, ஆனா இப்போ ரொம்ப நீ அமைதி ஆயிட்ட, ஸோ எவ்வளோ மாறிட்ட நீ அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சொல்லுகிற அளவிற்கு எதுல முதல்ல நமக்கு சேஞ்சுன்னா, கர்த்தர் நம்மை வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா என்னை அலங்கரிக்கிற ஒரு கர்த்தர். நான் பலிபீடத்துல சொல்றேன், இது நிச்சயமா நடக்கும்னு நான் நம்புறேன். ஆண்டவர் அலங்கரிப்பார். இந்த சூழ்நிலை மாறும். நீங்க ஒதுங்கி ஒதுங்கி வாழ வேண்டிய நாட்களை கர்த்தர் மாற்றி அலங்காரமான ஒரு நாளை கர்த்தர் வைப்பார். உங்களை அலங்கரிப்பார். என்னென்ன உங்களுக்கு குறைவா இருக்குதோ அதெல்லாம் அலங்காரமும் உங்களை தேடி வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் குடும்பத்துல கர்த்தர் அலங்கரிப்பார் ஆண்டவர். சோ நம்பர் 2, இரண்டாவதாக நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். என்ன நினைக்காத ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவர். நீங்க எப்படி இருக்கணுமாமா? நம்ம எல்லாருமே சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. நல்லா ஜெபம் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் கிடைச்சிரும்? ஆண்டவர் அடையாளமா மாற்றுவார், மறுபடியும் அடையாளமா மாற்றுவார். கர்த்தர் தூசி தட்டி எடுக்கிறதுல ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைக்கிறவர் கர்த்தர். பாழாய் போனதை சீர்படுத்துகிறவர் கர்த்தர். முன்னாடி இருந்ததை நோக்கி பார்க்கிறவர் கர்த்தர். அதனால நான் நம்புறேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் நிறைய ஃபைல்களை ஆண்டவர் தூசி தட்டி எடுப்பி அந்த நெய்மை திரும்ப ஆண்டவர் தொடச்சு அழகுபடுத்தி மறுபடியும் அதனுடைய வாசனை ஆண்டவர் கொடுத்து மறுபடியும் அந்த மகிமை ஆண்டவர் கொடுத்து உங்களை உற்சாகத்தினால் நிரப்ப கர்த்தர் வல்லவர். என்னை கர்த்தர் அடையாளமாக கர்த்தர் வைப்பார். மங்கி போன அந்த அடையாளம் திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகிறது. மங்கி போன அந்த அடையாளத்தை கர்த்தர் புதுப்பிக்க போறாரு. ஏற்கனவே ஒரு இடத்துல அடையாளமா இருந்தேன், ஆனா இன்னைக்கு மங்கி போனேன். இல்ல, கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்துகிற தேவன். நம்பர் 3, மூன்றாவதாக நான் நேற்றைக்கு இரவுல நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாய் ஒன்று இருந்தது. ஆதியாகமம் 48வது அதிகாரத்தினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 48ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 48ஆம் அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் நான் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவருடைய முகத்திற்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு எப்பிராயீமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலை தன் இடது கை நேராகவும் மனாசே தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனம் மாறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும்
மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசையினுடைய தலையின் மேலும் வைத்தான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை அந்த 11வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கும் போது 11, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். உன்னுடைய முகத்தை நான் காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். இங்க யாக்கோபு தன்னுடைய பிள்ளை செத்து போயிருச்சு, அந்த பிள்ளை உயிரோடு இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். அந்த பிள்ளைக்காக அவர் நாள்தோறும் அவர் அழுதுட்டு இருக்கிறாரு. அவருடைய துக்கத்தை யாராலும் சரி பண்ணவே முடியல. அப்போ அந்த பிள்ளைய உயிரோட பார்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கை அவருக்குள்ள கொஞ்சம் கூட இல்லை, அவர் நினைக்கவே இல்லை. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யோசேப்பை பார்த்து சொல்றாரு, எப்ப நான் உன்னையே என்ன பண்ணல, நான் உன்னையே உயிரோட பார்ப்பேன்னு நான் நினைக்கல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா, உன் சன்னதியே பார்க்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாருப்பா. ஆனா ஆண்டவர் நான் நம்புறேன், இதே வார்த்தையை உங்க வாயில கர்த்தர் சொல்ல சாட்சியா எழுப்புவார். நீங்க நிறைய பேர் சொல்லலாம், என் பிள்ளையுடைய வாழ்வை நான் பார்ப்பேனா, அது அந்த பிள்ளை ஒரு குழந்தையை பெற்று கொடுக்குமா, இந்த நன்மையை நான் பார்ப்பேனா, கடன் இல்லாத ஒரு நாளை நான் பார்ப்பேனா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு காரியத்தை நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம், இந்த காரியம் நடந்தாலே பெருசு, இந்த காரியம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, நான் நினைக்கவே இல்லை இது நடக்கும்னு எனக்கு உண்மையில எனக்கு விசுவாசம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரு, அப்படி இல்லை, நீங்க நினைத்த அந்த காரியம் மட்டுமல்ல, அதற்குள்ள கர்த்தர் இன்னொன்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார், இன்னொரு உயர்வை கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். நான் மனப்பூர்வமா விசுவாசிக்கிறேன். இந்த யாக்கோபு சொன்னது போல கர்த்தர் சன்னதியை காண்கிற அளவிற்கு நீங்க கடன் முடிஞ்சா போதும், அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தா போதும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் தருகிறவர். ஆமென். என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறவர். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். நான் அறியாத ஒரு அறிமுகத்தை எனக்கு தருகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். நம்பர் 3, மூன்றாவது இந்த விஷயத்திற்கு, இந்த காரியத்திற்கு ஒரு பேர் என்னன்னா, நான் அறியாத ஒரு அறிமுகத்தை எனக்கு தருகிறவர். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் நினைக்காத ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க, ஒரு கனெக்ட சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நல்ல கனெக்ஷனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். நல்ல ஒரு கனெக்டை உங்களுக்கு தரப்போறார். நல்ல சத்தமா, நீ அறியாத ஒரு கனெக்ட், நீங்கள் அறியாத ஒரு கனெக்டை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர்களை ஒன்றிணைக்கிறார். அப்படின்னா இவர் முகத்துக்கு முகம் பார்த்து சொல்ற, உன்னை பார்த்ததே ரொம்ப பெருசு, ஆனா இப்ப யாரையும் பார்க்கிறேன் அப்படின்னா, உன் பிள்ளை உன் சன்னதியையும் பார்க்கிறேன். நான் நினையாத ஒரு இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் தராரு. சில பிசினஸோட கொண்டு போய் கர்த்தர் இணைப்பாராக, சிலரை நல்ல குடும்பத்தோட கர்த்தர் கொண்டு போய் இணைப்பாராக, சிலரை நல்ல மனிதர்களோட கர்த்தர் கொண்டு போய் இணைப்பாராக. நீங்க எந்த இடத்துல இணைக்கப்படுகிறீர்களோ அதுதான் நிறைய நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையாகவே மாறும். ஒரு தேவனுடைய பிள்ளை இணைக்கப்படுறது என்கிறது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, லோத்து ஆபிரகாமோடு இணைக்கப்பட்டார். ஆபிரகாமோடு இணைக்கப்படுற வரைக்கும் லோத்துக்குள்ள தரிசனம் இருந்துச்சு. ஆபிரகாமோடு இணைஞ்சிருக்கிற வரைக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் அங்க வாக்குவாதம் வர அளவுக்கு அவங்க பெருகி இருந்தாங்க, பெருக்கம் இருந்துட்டு. ஆனா என்னைக்கு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு சோதோம் குமோரா பட்டணத்தினுடைய ஜனங்களோட போய் இணைஞ்சிட்டாரோ, அன்னைக்கு முதற்கொண்டு அவர் என்ன ஆனார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப கீழே போயிட்டார். அவருடைய இணைப்பு சரியில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த இணைப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம். கணவன் மனைவியினுடைய இணைப்பு, குடும்பங்களுடைய இணைப்பு, இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதனாலதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏன் ஃபேமிலியை பாருங்கன்னு சொல்றது, அவங்க குடும்ப பின்னணியை பாருங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் என்ன இருக்குது, இதெல்லாம் இந்த பின்னணி எல்லாம் சிலர் பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நல்ல குடும்பத்தோட இணைக்கப்படணும், அப்பதான் சமாதானமா இருக்கும். சண்டைக்கார குடும்பத்தோட நீங்க இணைக்கப்பட்டீங்கன்னா சமாதான குறைவு வந்துட்டே இருக்கும். சிலருடைய நேச்சரே ரொம்ப வித்தியாசமானது, சிலர் வளர்ப்பு வித்தியாசமானது, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதனால நம்ம யாரோட இணையணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளும் நாமும் நல்லவர்களோட கர்த்தர் ஒரு கனெக்ஷனை கர்த்தர் உண்டு பண்ணணும். நீங்க ஏன் ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியான கொஞ்சம் அதிகமான வாடகை கொடுத்தா கூட சில நேரத்துல நீங்க சில ஏரியாவில் இருக்காதீங்க, நீங்க அந்த ஏரியா விட்டு கொஞ்சம் மாறி போய் ஒரு நல்ல ஏரியாவில் குடியிருங்க அப்படின்னு ஏன் சொல்றது அப்படின்னு சொன்னா, சில ஏரியாவில் நீங்க குடியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உள்ளுக்கிற அந்த இணைப்புகள் சரி இருக்காது. அங்க இருக்கிற நம்ம முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது மாதிரி இருக்கலாம், நம்ம பரிசுத்தமா இருப்போம், நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வருவோம், ஆனா நம்முடைய பிள்ளைகளை அப்படியே எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைகள் சிக்கல்ல மாற்றுனது என்னன்னா, அவங்க அந்த வீடு சேஞ்ச் பண்றாங்க பாருங்க, ஏரியாவை மாத்துறாங்க பாருங்க, வேற ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும்போது, தேவையற்ற இணைப்புகள் வரும்போது பிள்ளைகள் வழிமாறி போயிடுறாங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க பிள்ளைங்க நீங்க குடியிருக்கிற தெருவா இருக்கலாம், குடியிருக்கிற ஊரா இருக்கலாம், அந்த ஊர்ல யாரோட அவங்க இணைப்பு வச்சிருக்காங்கன்றது நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அசுத்த பழக்கத்துல இருக்கிற பிள்ளைகளோட உங்க பிள்ளைங்க இணைப்பு வச்சிருந்தாங்கன்னா, நீங்க கவனிக்கிறது கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். அந்த பிள்ளைங்க அவங்களை ரொம்ப அசுத்தமான
இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதனால என் தேவன் நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். என்ன பண்றவர்னா எனக்கு கண்ணு முன்னாடி காமிக்கிறாரு. நான் உன்னை பார்த்தது மட்டும் இல்ல, ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு சன்னதியையும் நான் பார்க்கும்படியாய் என் கண்ணுக்கு முன்னாடி கத்தர் ஒரு நல்ல இணைப்பை கத்தர் கட்டளையிட்டார். ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் இந்த ஊழியத்திற்கு வந்த முதற்கொண்டு ரொம்ப தீவிரமா தான் 2005ல ஊழியத்துக்கு 8 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு 8வது வருஷத்துல தான் திருமணம் பண்ணினேன். 2008ல தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா 2000ல ஊழியத்திற்கு வந்ததுல இருந்து 2008 வரைக்கும் நல்லா தான் ஊழியம் பண்ணினேன். நல்லா ஊழியம் செஞ்சேன், நல்லவர்களோட இருந்தேன், ரொம்ப தீவிரமாய் வேகமாய் ஊழியம் பண்ணினேன், ரொம்ப ஊழிய வாஞ்சை உள்ளவனா இருந்தேன். இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா என் லைஃப்ல ரொம்ப பயப்பட்டது எதுக்காக பயப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, மேரேஜுக்கு தான் நான் ரொம்ப பயப்பட்டேன். அப்படின்னா கொஞ்சம் இல்ல, அதை மேரேஜ் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலே பயம் வந்துடும். உடனே பாத்ரூமே வந்துடும் பாருங்க. அவ்வளவு என்ன பண்ண போறோமோ, எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வாழ போறோமோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா நான் பார்த்ததுல நான் நிறைய சர்ச்சஸ் பார்த்திருக்கிறேன், நிறைய பாஸ்டர் குறை சொல்லல, பாஸ்டர்ஸுடைய குடும்பத்தை பார்த்திருக்கிறேன். இப்போ நிறைய நான் பார்த்த ஒரு சில பாஸ்டர்மாங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வில்லி மாதிரியே இருப்பாங்க. அப்படி அவங்கள பார்த்தாலே நமக்கு பயம் வரும். பாஸ்டர் அவ்வளோ சாஃப்டா பேசுவார், பாஸ்டர்மா எழுப்பி நின்னாலே நமக்கு பயமா இருக்கும், கத்துவாங்க திட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன். அதனால எனக்கு நிறைய பயம். ஆண்டவரே, ஒருவேளை நமக்கு அப்படி அமைஞ்சிருச்சுன்னா, நம்ம பாட்டுக்கு 10 ஆத்மாவை சேர்த்து வச்சிருப்போம், இந்த அம்மா பாட்டுக்கு 10 பேரை துரத்தி விட்டாங்கன்னா நம்ம என்ன? இதுதான் எனக்கு பயங்கரமான பயம். ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப அதற்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா அப்பாட்ட சொன்னாவா, எங்க அம்மா அப்பா பொண்ணு பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். எங்க ஊர் ஃபுல்லாவே வரதட்சணை வாங்குற குடும்பம். அங்க இவ்வளவு 7 லட்சம் கொடுக்குறாங்க, 8 லட்சம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்கார்பியோ கார் கொடுக்குறாங்கன்னு ஒரு ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. எங்க பாஸ்டர்ட்ட சொன்னா அவர் வேற லைன்ல போயிட்டு இருக்காரு. இப்படி எனக்கு என்னாலையும் பார்க்க முடியாது, என்னை சுத்தி இருக்கிறவங்களாலையும் பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்க தான் ஒரு நல்ல ஃபெலோஷிப்பான ஒரு ஃபேமிலியோட இணைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது, உண்மையிலே 2008ல நான் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷப்படுறது என்ன அப்படின்னா, நல்ல ஒரு பிரேயர்ஃபுல்லான ஒரு குடும்பம், மினிஸ்ட்ரியோட இருக்கிற ஒரு குடும்பம், ஊழியத்தை குறித்து அறிஞ்ச ஒரு குடும்பம். நான் ஜெபத்தை ரொம்ப ரசிச்சது யாரை ரசிச்சேன்னா, அவருடைய பாஸ்டர் வெஸ்லி அவருடைய ஜெபத்தை தான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் கூட கண்ணை மூடி நான் இருந்ததில்லை, கண்ணை திறந்து தான் இருப்பேன். அவ்வளவு அழகான வார்த்தைகளால் அவர் ஜெபம் பண்ணுவார். அந்த இணைப்பிற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதை காணும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதனாலதான் அந்த 2008க்கு பிற்பாடும் இந்த ஊழியம் இதுவரைக்கும் அப்படியே ஆண்டவர் கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த தயவை, அந்த நல்லவர்களோடு, நல்ல ஃபேமிலியோட, நல்ல குடும்பத்தோட ஒரு இணைப்பு கிடைச்சதுனாலதான் இந்த ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் நிற்கிறதற்கு ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். அதனால உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கும் போது என்ன ஜெபிங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணு செய்யுங்க, நல்ல ஒரு அறிமுகத்தை கொடுங்கப்பா, நல்லவர்களோட சேர்க்க வைங்கப்பா, எங்க பிள்ளைகளை நல்லவர்களோட சேர வைங்கப்பா. வாலிப தம்பியும் தங்கச்சியும் உன்னை ரொம்ப அன்பா கேட்கிறேன், நீ தயவு செய்து நீ சேர்ற ஆளு நல்லவர்களோட நீ சேருங்க, நல்லவர்களோட சேருங்க. வேண்டாம் அந்த தெரு நல்லவர்கள் இல்லையா, பரவாயில்ல, அந்த தெருவே வேண்டாம். உங்களை நடத்துகிறவர் கத்தர். இதுவரைக்கும் வாடகை கொடுக்கறதுக்கு கத்தர் பலன் தந்தார்ல, இன்னொரு இடத்துக்கு போனாலும் அந்த பலனை கத்தர் உங்களுக்கு தருவார். உங்க வருமானத்தை கத்தர் பெருக பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தை கத்தர் கிருபையாய் தருகிறவர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் போது எனக்கு அப்படிப்பட்ட குடும்பம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சா, நீங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பமா மாறுங்க. ஆமோதிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லலாம். நல்ல மெச்சூர்டான ஒரு குடும்பமாய் கத்தவங்களை மாற்றுவாராக. உங்க வீட்டுல சம்பந்தம் பேசி உங்க வீட்டுல கல்யாணம் பண்றதை குறித்து நிறைய பேர் பெருமைப்படுற அளவிற்கு கத்தர் உங்க குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல அதுக்கு நிறைய சொந்தம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு சொல்லுங்க, நல்ல ஒரு சகலையா சொந்தத்துக்கு என்ன சொல்லுவாங்க, நல்ல சம்மந்தியா? கரெக்ட். ஆமா, நல்ல ஒரு சம்மந்தி எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு உங்களை பார்த்து பெருமையா பேசணும். ஐயோ பொல்லாத சம்மந்தி, எனக்கு அமைஞ்சிருக்கே ஒரு சம்மந்தி, அது என்னையே உறிஞ்சு குடிச்சிரும் போல தெரியுது அப்படின்ற சம்மந்தியா நீங்க இருக்காம, நீங்க என்ன சம்மந்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்ல சம்மந்தியா. புள்ள தப்பு பண்ணிட்டு வந்தா பேசணும், பையன் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தா பையனிடத்துல பேசணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு ஃபேமிலியா ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு உறவுக்குள்ள கத்த நடத்துவதற்கு, ஆமென், நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் இன்னைக்கு இந்த 3 காரியத்திற்காக உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஃபர்ஸ்ட், நம்பர் 1, கர்த்தர் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆமென், நினையாத ஒரு அலங்காரம். சொல்லுங்க, நினையாத ஒரு அலங்காரம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தருக்கு வருகை தாமதிச்சா அடுத்த இயர் நீங்க அத்தனை பேர் எப்படி வரணும்னா அலங்காரமா தான் வரணும். இந்த வருஷம் உங்க பிள்ளைகளை நீங்க ஒரு அலங்காரத்தோட பார்க்கணும். ஆமென். மேடையில உங்க பிள்ளைங்க அலங்காரமாய் நிற்பார்கள், உங்க குழந்தை என்கிற அலங்காரமாய் நிற்பார்கள், திருமணம் என்கிற அலங்காரமாய் நிற்பார்கள், வேலை என்கிற அலங்காரமாய் நிற்பார்கள், குடும்பம் என்கிற அலங்காரமாய் நிற்பார்கள். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. காலேஜ்ல உங்க பிள்ளைங்க அலங்காரமா நிப்பாங்க, படிக்கிற ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்க அலங்காரமா நிப்பாங்க. ஆமென். இந்த தடைகள் உடையட்டும். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை
ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்களை எப்படி மாத்துறாராமா ஆண்டவர் வந்து? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு அடையாளம், ஒரு பிராண்ட் சொல்லுங்க, ஒரு அடையாளம், ஒரு நேம், உங்களுக்கென்று ஒரு நேம். என்ன நேமோ ஆண்டவர் உங்களுக்கென்று, உங்க ஃபேமிலிக்குன்னு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஆசைப்படுறீங்க எல்லாருமே? உங்க ஃபேமிலிக்குன்னு ஆண்டவர் ஒரு நேம் கர்த்தர் கொடுக்க போறாரு. சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. நான் ஆமேனே நிறைய பேருக்கு வர மாட்டேங்க. உங்க வண்டியில ஒரு நேம், உங்க வாகனங்கள் எல்லாத்துலயுமே ஒரே நேம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க யார் அப்படின்னு சொன்னா இது சோ அண்ட் சோ அப்படின்னு. உலகத்துல பாருங்க எத்தனை பேர் நெய்மோட இருக்கிறாங்க. நமக்கு நிறைய பேருக்கு நிறைய நெய்ம் வந்து பரிச்சயப்பட்டது. கோத்ரேஜ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட்ல வந்து அதனுடைய லோகோ வந்து அதுல இருக்கிற ஓனர் வந்து போட்ட கையெழுத்து தான் அதனுடைய லோகோ ஆகும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி ஒண்ணு இல்ல, ஆயிரக்கணக்கான கம்பெனி வந்து இன்னைக்கும் பல ஆண்டுகளாக ஒரே நேம்லே இருக்குது. ஆனா நம்ம தான் அந்த காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டுதான் கர்த்தர் செய்யணும். நீங்க அடையாளமா இருக்கணும். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அடையாளமா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க நினைங்க. ஆண்டவரே இன்னைக்கு வாக்கு கொடுத்தார்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. கர்த்தர் நமக்கு ஒரு அறிமுகத்தை கர்த்தர் சீக்கிரமா தரணும். ஒரு நல்ல அறிமுகம், ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும். எப்படி கிடைக்கணும்? ஒரு நல்ல கனெக்ட். அப்படி நீங்க வளரும்படி உயரும்படி ஒரு நல்ல கனெக்ட் இவனுக்கு கிடைச்சிடா. இந்த பர்சனோட இவங்க சேர்ந்ததுக்கு பிற்பாடு பாருங்க, அப்படியே படிப்படியா அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா அப்படியே வளர்ந்தான். நல்ல மனிதர்களோட கர்த்தர் உங்களுக்கு ஒரு கனெக்ட கர்த்தர் தருவாராக. நல்ல உற்சாகப்படுத்துகிற ஜனங்களோட ஒரு கனெக்ட கர்த்தர் தருவாராக. உங்கள் வருத்தங்கள் மாறுகிற அளவிற்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வந்து நம்மை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கனெக்ட் ஆண்டவர் தருவாராக. உங்க மேல ஆண்டவர் பெரிய விஷனை வச்சிருக்கிறாருன்றதுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா, நீங்க சம்பந்தமே இல்லாத பெரிய ஆட்களோட ஆண்டவர் உங்களை கனெக்ட் பண்ணுவாரு. இந்த ஜபத்துல இருக்கிற யாரையாவது ஒருத்தரை நீங்க நினைக்காத இடத்துல உயர்ந்த சில மனிதர்களோட காரணமே இல்லாம திடீர்னு அப்படி கர்த்தர் உங்களை கனெக்ட் பண்றாருன்னா, நீங்க உடனே நினைச்சுக்கோங்க, உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய விஷன் வச்சிருக்கிறாரு, உங்க மேல ஒரு பெரிய எதிர்காலம் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களோட உங்களை கனெக்ட் பண்றாரு. நீங்க அதுல நிறைய கத்துக்குவீங்க. ஆண்டவர் உங்களை அவங்க மூலமா நிறைய கத்துக்க வைப்பாரு. அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. எளிமை நிற்கலாமா எல்லாரும் இந்த காரியத்திற்காக? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். என்னுடைய அடையாளம் அவர்தான், என்னுடைய முகவரி அவர்தான். ஆமென். என்னை அலங்காரப்படுத்துகிற கர்த்தர், என்னை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன், என் அடையாளத்தை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே கைகளை உயர்த்தி, இந்த 3 ஆசீர்வாதமும் எங்கள் தலையின் மேல் அப்படியே அமரட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அந்த நீதியை கர்த்தர் செய்கிறார். ஆமென், ஆமென். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அலங்காரப்படுத்துகிற தேவன், எங்களை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். ஆமென். எங்களுடைய அடையாளம் நீர் ஒருவர் மட்டும்தானப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இன்னைக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே தலையின் மேல் இருப்பதாக ராஜா. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் ஒரு நாள் என் பிள்ளைகள் வரும்போது நீங்க இந்த டேட்ல இந்த செய்தியை கொடுத்தீங்க, அந்த செய்தியை நான் அன்னைக்கு எழுதி வச்சேன். கர்த்தர் இன்னைக்கு என்ன அலங்கரிச்சிருக்கிறாரு, கர்த்தர் இன்னைக்கு என்ன அடையாளமா மாத்தி இருக்கிறாரு, கர்த்தர் இன்னைக்கு எனக்கு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறாருன்னு என் பிள்ளைங்க சாட்சி சொல்ல போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உடைய கைகளிலே இருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆண்டவரே சொன்னபடியே, சொன்ன வாக்கின்படியே அவர்களுக்கென்று ஒரு தனி நேம கொடுத்து, அவர்களுக்கென்று ஒரு தனி அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவரே இதே இடத்துல சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இது எங்களுக்காக அல்ல, உங்க நாம மகிமைக்காக அப்படியே நடக்கட்டும். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவன் எனக்கு இருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் தலைமையிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருக்கணும்ப்பா. ஆன்லைன்ல கேட்கிறவங்க, சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க, புதிதாய் வந்திருக்கிறவங்க அத்தனை பேர் மேலும் இருக்கட்டும். திருச்சபைக்காய் உழைக்கிற, கொடுக்கிற, வேலை செய்கிற, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் உற்சாகமாய் ஊழியம் செய்யக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவீராக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.